அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வெனஸ்டே. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஹேக்கிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் இருக்குது. ரெட்மி மீ ஸ்மார்ட் ஃபோன், இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய ஆண்ட்ராய்டு 11 அப்டேட்கான ரோட் மேப் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. Poco M3 குளோபல் லான்ச் ஆகிடுச்சு. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துக்கலாம். டெக் நியூஸ் நம்பர் 380 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். ஸ்னாப்சாட்டில் ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட் எஸ். இந்த ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு டிக்டாக் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமுடைய ரீல்ஸில் எப்படி ஷார்ட் வீடியோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இனிமேல் ஸ்னாப்சாட்லேயும் இந்த ஸ்பாட்லைட் வழியாக நீங்கள் ஷார்ட் வீடியோஸ் வந்து இனிமேல் போஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இங்கே போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கு வந்து உங்களுக்கு பே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ், ஆஸ் அ கிரியேட்டர் உங்களுக்கு ஸ்னாப்சாட் வழியாக பேமெண்ட்டும் இருக்குது நீங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கு. ஆனால் இதுக்கு வந்து இவங்க சில க்ரைட்டீரியாஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் அவங்களுடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கீழே இருக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் 16 வயசுக்கு மேலே இருக்கணும். ஸோ இந்த க்ரைட்டீரியா கீழே நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது ஆஸ் அ கிரியேட்டர் உங்களுக்கு பேமெண்ட்டும் இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ ஸ்னாப்சாட்டுடைய இந்த ஸ்பாட்லைட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் இந்தியாவில் இவங்க ரோல் அவுட் பண்ணல. பட் மற்ற கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக US, ஃப்ரான்ஸ், கனடா, டென்மார்க் அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்லேயும் இவங்க ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் இந்தியாவிலும் இந்த ஃபீச்சர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்னாப்சாட் யூஸராக இருந்தீங்கன்னா என்ன ஸ்பாட்லைட் வழியாக ஷார்ட் வீடியோஸ் நீங்கள் போஸ்ட் பண்ண முடியும். கூகுள் இந்தியாவில் ஒரு ஏர்னிங் ஆப்பில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், இந்த ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க்மேட். ஸோ இந்த ஆப் வழியாக வந்து எல்லா யூசர்ஸுமே வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி வந்து இதை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. தற்சமயம் பேட்டா வெர்ஷனில் இருக்குது. ஸோ கூகுளுடைய இந்த டாஸ்க்மேட்டில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சிம்பிளான டாஸ்க் இவங்க கொடுப்பாங்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவாங்க, இல்லைனா வந்து அதை ரெக்கார்ட் பண்ண சொல்லுவாங்க, இல்லை சில இமேஜஸ் கேட்பாங்க, இந்த ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்து போஸ்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ரொம்பவே சிம்பிளான டாஸ்க் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். எந்தெந்த டாஸ்க் உங்களால் முடியுமோ அதை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். எந்தெந்த டாஸ்க் உங்களால் முடியாதோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் வந்து நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த கரன்சி வந்து உங்களுக்கு பேமெண்ட்டாக வரும். அதே சமயத்தில் ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் கேஷ் அவுட்டும் பண்ணிக்கலாம் அந்த பணத்தை. ஸோ கூகுளுடைய இந்த டாஸ்க்மேட் ஆப் வழியாக வந்து ரொம்பவே சிம்பிளான டாஸ்க் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி ஈஸியாக ஏர்ன் பண்ணுற மாதிரி இந்தியாவில் கூடிய விரைவில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. தற்சமயம் இது டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குது. பட் இதை நீங்கள் இப்போ ஆக்சஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ரெஃபரல் கோடு இருந்தால் இதை நீங்கள் இப்போவே ஆக்சஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த டாஸ்க் ஆப் மூலயமா வந்து கூகுள் வந்து நம்ம கிட்டேருந்து கலெக்ட் பண்ண வேண்டிய விஷயங்களை வந்து லீகலாகவும் இவங்க ஆக்கிக்கிறதா தெரியுது. எஸ், பொதுவாக கூகுள் வந்து நம்ம கிட்டேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் பண்ணுறதை வச்சோ இல்லை நம்மளுடைய க்ரோம் ப்ரௌசர் வழியோ எப்படியாவது கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறதெல்லாம் வந்து இல்லீகல் அப்படின்னு அவங்க நிறைய ஃபைன் ஏற்கனவே பே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆப், அதாவது டாஸ்க்மேட் அப்படிங்கிற ஒரு ஆப் வழியாக நமக்கு வந்து ஏர்னிங்ஸும் கொடுத்து நம்ம கிட்டேருந்து தேவையான இன்ஃபர்மேஷனும் இவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ கூகுளுடைய ஏர்னிங் ஆப் டாஸ்க்மேட் வந்து கூடிய விரைவில் இந்தியாவிலே இவங்க அஃபிஷியலாக லான்ச் பண்ணுவாங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் கால் ஆஃப் டியூட்டி வந்து அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்டுடைய ஓவரால் ப்ரைஸ் மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 lakhs. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் வந்து 2 சேலஞ்சஸ் இவங்க கொடுக்குறாங்க. ஒன்று வந்து 5 vs 5, அதுக்கப்புறம் பேட்டில் ராயல். ஸோ 5 vs 5 உடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா November 20th to November 30th. பேட்டில் ராயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா November 20th to December 7th வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இந்த கேம்ஸ் வந்து உங்களுக்கு ஃபினாலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 2nd and 3rd 5 vs 5. அதே வந்து பேட்டில் ராயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 9th and 10th கண்டக்ட் பண்ணுறாங்க. அகைன் இதில் ப்ரைஸ் மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 lakhs வந்து உங்களுக்கு ஓவரால் ப்ரைஸ் மணி. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக 1 lakh கிட்ட இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை கால் ஆஃப் டியூட்டி விளையாடுவீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப்பில் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம், OTP ஸ்கேம். ஸோ இந்த OTP ஸ்கேம்னா என்ன, உங்களுடைய அக்கௌண்ட்டை எப்படி இந்த ஸ்கேம்லேருந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ OTP ஸ்கேம் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஒரு OTP வழியாக உங்களுடைய கம்ப்ளீட் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டே வந்து ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணுறது தான் இந்த OTP ஸ்கேம். ஸோ இதில் நீங்கள் எப்படி சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அடுத்தது பார்ப்போம். ஸோ இந்த OTP ஸ்கேம் வழியாக வந்து ஹேக்கர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. அதாவது பை மிஸ்டேக் வந்து நாங்கள் ஒரு OTP வந்து உங்களுக்கு அனுப்பிட்டோம், ஜஸ்ட் இதை வந்து எங்களுக்கு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் வைப்பாங்க. ஒருவேளை தெரியாமல் அந்த OTPயை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற மோட்டிவேஷனோடு நீங்கள்
கொடுத்தீங்கன்னா வந்து இமீடியட்டாக உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை அவங்க ஆக்சஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிடுவீங்க. ஸோ ஓடிபி ஸ்கேம் வழியாக உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வந்து ஈஸியாக ஹேக் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். வாட்ஸ்அப் உடைய செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டெப் அத்தன்டிகேஷன் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஹேக்ஸ்லேருந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் எந்த ஓடிபி வந்தாலும் நீங்கள் யார் கூடயும் ஷேர் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. PUBG மொபைல் இந்தியா அஃபிஷியலாக லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் இவங்களுடைய ஆஃபீஸ் வந்து இவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெங்களூரில் ஒரு கம்பெனியை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 21 அன்னைக்கு பண்ணியிருக்கதா ரிப்போர்ட் வந்திருக்கு. இது மூலயமா வந்து ரொம்பவே குவிக்காக இந்தியாவில் PUBG லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து 2 இந்தியன் ஆத்தரைஸ்டு டைரக்டர்ஸ் தான் இவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த 2 ஆத்தரைஸ்ட் டைரக்டர்ஸ் தான் இந்தியாவில் PUBG பற்றின எல்லா விஷயங்களும் இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, PUBG மொபைல் இந்தியாவுடைய ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி வந்து டேப்பில் வந்து போயிட்டுருக்கு. கூடிய விரைவில் இதோட லான்ச்சும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. மைக்ரோமேக்ஸுடைய இன் சீரீஸில் Note 1 ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் சேல் நேற்று இந்தியாவில் நடந்தது. ஸோ ரொம்பவே பாசிட்டிவான சேல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சேல் வந்து ரொம்பவே குவிக்காக முடிஞ்சது. நெக்ஸ்ட் சேல், அதாவது மைக்ரோமேக்ஸுடைய Note 1 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நெக்ஸ்ட் சேல் வந்து உங்களுக்கு December 1st 12 PM அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் மூலிமா இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிக்ஸுடைய Zero 8i இந்தியாவில் December 2 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறத ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எக்ஸலண்ட் அவுட்லுக். இது மீடியாடெக் ஹீலியோ G90 ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனை இவங்க கொடுக்க போகிறாங்க. இப்போ இந்தியாவில் இதோட ரீட்டைல் பாக்ஸும் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ரீட்டைல் பாக்ஸ் ரிவீல் ஆனதுனால இதோட எம்ஆர்பியும் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ எம்ஆர்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,999 அப்படின்னு பாக்ஸில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ எப்போவுமே வந்து எம்ஆர்பியை விட கம்மியாக தான் இவங்க ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த எம்ஆர்பியை வச்சு கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் 15,999 இல்லைனா 14,999 கிட்ட லான்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மீடியாடெக் ஹீலியோ G90 இந்த ப்ரைஸில் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? OPPO உடைய நிறைய சீரிஸ், அதாவது F சீரிஸ், Reno சீரிஸ், A சீரிஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்தியாவில் பெர்மனன்ட் ப்ரைஸ் கட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்க ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OPPO உடைய F17 வந்து உங்களுக்கு 500 rupees வரைக்கும் ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே A சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு 1000 rupees வரைக்கும் ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Reno 3 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் அதுவும் வந்து 1500 கிட்ட ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை OPPO உடைய ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இப்போ உங்களுக்கு ப்ரைஸ் கட்டில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, OPPO உடைய பாப்புலரான Reno சீரீஸில் Reno 5 சீரிஸ் கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மாடல் நம்பர்ஸோட கீக் பெஞ்ச்லேயும் ஸ்பாட் ஆயிருக்கு. ஸோ கீக் பெஞ்சில் இதோட மாடல் நம்பர்ஸோட வந்து என்ன சிப்செட்டில் லான்ச் ஆகும் அப்படின்னு ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இதில் OPPO உடைய Reno 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 765ல் ஒரு அப்பர் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டாக இவங்க லான்ச் பண்ணலாம். அதே OPPO உடைய Reno 5 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 1000+ இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கீக் பெஞ்ச் லிஸ்டிங்கில் ரிவீல் இருக்கு. பட் இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனால மட்டும்தான். எப்போவுமே OPPO உடைய Reno சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனால பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட இவங்க கொடுப்பாங்க. அதே இந்தியாவில் இவங்க லான்ச் பண்ணும்போது வந்து சிப்செட் மட்டும் எப்போவுமே மாற்றிடுறாங்க. ஏன்னு தெரியல, பட் பார்க்கலாம் இந்தியாவில் இந்த வாட்டியாவது பெஸ்ட் சிப்செட்டோட இவங்க கொடுக்குறாங்களா அவங்களுடைய Reno சீரிஸில். மறுபடியும் இந்தியாவில் வந்து 40 சைனீஸ் ஆப் வந்து பேன் பண்ணிட்டா தான் வந்து ரிப்போர்ட் வெளியாக இருக்கு. இந்த ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பாப்புலரான ஆப்ஸும் இருக்கு. ஸோ இதை வந்து பேன் பண்ணதுக்கு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the Ministry of Electronic and Information Technology வந்து செக்ஷன் 69A கீழே வந்து இந்த ஆப்ஸையும் வந்து இவங்க பிளாக் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மட்டும் இல்லை, இந்த ஆப்ஸை கம்ப்ளீட்டாக இந்தியன் சர்வர்ஸ்ல வந்து இவங்க ரிமூவ் பண்ண போகிறதா வந்து இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்க லிஸ்ட் ஆஃப் ஆப்ஸில் ரொம்பவே பாப்புலரான ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலி எக்ஸ்பிரஸ், அலிபே கேஷியர், அலிபாபாவுடைய ஒர்க் பெஞ்ச், அலிபாபா சப்ளையர் மொபைல் ஆப் இது ரொம்பவே பாப்புலர். அது மட்டும் இல்லை, ஸ்நாக் வீடியோ. ஸோ இங்கே இருக்கிற இந்த 40 ஆப்ஸும் வந்து இந்தியாவில் இந்த 40 ஆப்பும் வந்து பேன் பண்ணிட்டாங்க. Xiaomi ஃபைனலாக அவங்களுடைய Android 11 அப்டேட்ஸ்க்கான ரோட் மேப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரோட் மேப்பில் வந்து மீ ஸ்மார்ட் ஃபோன், ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன், போக்கோ சீரிஸ் எல்லாமே வந்து இவங்க ரொம்பவே கிளியராக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் எத்தனை வரும், அதுக்கப்புறம் MIUI 11 அப்கிரேட்ஸ் எத்தனை வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட் மூலமாக ரொம்பவே கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இமேஜஸ் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் எப்போ Android 11 அப்டேட் வரும், எத்தனை MIUI 11 அப்கிரேட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம்
பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சைனாவில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன்ஸும் இருக்குது, இந்தியாவில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொரு இமேஜில் வந்து ரொம்பவே கிளியராக வந்து எஃப் சீரீஸ், எம் சீரீஸ், அதுக்கப்புறம் கே சீரீஸ் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு எத்தனை அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாமே பாஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. விவோடைய ஒய் சீரீஸில் விவோ Y1s கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் வெளியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ இது வந்து ரீட்டெயில் ஸ்டோர்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதோட ஸ்பெக் ஷீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே கம்போடியாவில் லான்ச் ஆச்சு. ஸோ அதே ஸ்பெசிஃபிகேஷனோட தான் லான்ச் ஆகும். இது மீடியாடெக் ஹீலியோ P35 அங்கே கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் ரியர், ஃப்ரண்ட்டில் 5 மெகா பிக்சலோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்ராக்சிமேட்டாக 7,000 to 8,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்தியாவில் உங்களுக்கு ரீட்டெயில் ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஸோ விவோவுடைய Y1s ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் நம்ம ரொம்பவே குவிக்காக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, மோட்டோரோலா தரப்புலேருந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே குவிக்காக, அதாவது டிசம்பர் எண்டுக்குள்ளே இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் ஒன்று வந்து உங்களுக்கு 5G ஸ்மார்ட் ஃபோன் Moto G 5G, இது Snapdragon 750Gல இவங்க லான்ச் பண்ணலாம். இது ஏற்கனவே குளோபலாக லான்ச் ஆச்சு. இன்னொன்று வந்து உங்களுக்கு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 662ல Moto G9 Power, இதுவும் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ மோட்டோரோலா தரப்புலேருந்து 2 எக்ஸைட்டிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ரொம்பவே குவிக்காக டிசம்பரில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக Poco M3 குளோபலாக லான்ச் ஆயிடுச்சு. நம்ம பார்த்த அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். Snapdragon 662 ட்ரிபிள் கேமரா, 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 6000 mAh பேட்டரியோட பேஸ் வேரியண்ட்டுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 11,000. அதே ஹையர் வேரியண்ட் 4GB 128 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 12,500 இந்தியன் மணி வேல்யூக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 3 கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. கூல் ப்ளூ, பவர் பிளாக், போக்கோ எல்லோன்னு இந்த 3 கலர் வேரியன்ட்ஸில் லான்ச் ஆயிருக்கு. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கார்டர்ஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். கூகுள் லான்ச் பண்ண போகிற ஏர்னிங் ஆப்புடைய பேர் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லிது. அதுதான் எனக்கான கேள்வி. திரும்ப சொல்கிறேன், கூகுள் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிற ஏர்னிங் ஆப்புடைய பேர் என்ன, அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே டெக்னிக்கல் சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் கூகுள் கால். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து செந்தில் பாண்டி. கங்க்ராச்சுலேஷன் செந்தில் பாண்டி. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.